ஈவில சகலகலா டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ் இன்னைக்கு வந்து நம்ம டாடா நெக்ஸான் ஈவி இருக்குல்ல, அது உள்ள வந்து நம்ம என்ஜாய் காரில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பெட் செட்டப், அதுக்கான ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட் வீடியோ அது முழுசாக பாருங்கள். ஏன்னா டாடா நெக்ஸானுக்கு நானும் அடித்து பார்க்குறேன், பல விதமாக பல பேர் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளான கம்மி பட்ஜெட்டில் ஒரு 5000 பட்ஜெட்டுக்குள்ளே பெட் செட்டப் பண்ணிக்க முடியுன்றதுக்கான வீடியோ. ஏதாவது முழுசாக பாருங்கள். இந்த ஐடியாவை எந்த காரணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அதான் இம்பார்ட்டன்ட்டுங்க. கரெக்டாக வேணாலும் எடுத்து போட்டு சீட் ஆக்கிடலாம், சீட் எடுத்து திட்டு வாங்க வேணாம். கரெக்டாக பாருங்கள். E-Wheeler, ride with pride. அதே மாதிரி ராடு, சென்டர் ராடு இல்லை, உள்ள கடைசி வரைக்கும் போகும். அது உள்ள ஃபுல்லாக போகும். உள்ள ஃபுல்லாக போ. ஃபுல்லாக போய்டும். ஆமாம், இந்த இடத்துல இடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், விடுங்க. கரெக்டாக எடுத்துருங்க. சூடாக்கில் எடுத்துருங்க. ஓகே, ஜாக்கிரதை பொறுமையாக எடுங்க. தண்ணியில் போடு. இந்த இடம் மட்டும் வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல, இன்னும் ரூபா குத்துறேன், புரியுதாண்ணா? வேஸ்டாக பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்க, இதுக்கும் எடுத்துக்கோண்ணா. இது நான் ஃபுல்லாக தள்ளி விட்றேன், ஃப்ரெண்டை தள்ளி விட்றேன். இருங்க, நல்லா சீட்டை ஃப்ரெண்டில் தள்ளி விட்டால் தான் அவருக்கும் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன அளவு என்ன, இது வந்து அந்த பக்கத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் கீழே போட்டால் தான் இது வந்து ஒரே மாதிரி சமமாக இருக்கும். இதுங்களா பெட்டு போட்டால் கூட 2 பேர் படுத்துக்கிறதுக்கு தலைக்கு கரெக்டாக இருக்கும். 2 பேர் அப்போ தான் இந்த முத்திர படுக்க முடியும். வேணும்னா சீட்டு டக்குன்னு நிறுத்தி போய் சீட் ஆகிக்கலாம். எந்த அடியில் டேமேஜும் கிடையாது. ஸோ இது அடியில் பேட்டரிலாம் வரும். ஸோ அடியில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருவோம், இல்லைனா அந்த மாதிரி நிற்க வச்சுருவோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே பெயிண்ட் அடித்து பக்காவாக இருக்கும். எதுவுமே தெரியாது. வேணானாக்கி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சீட் ஆக்கிடலாம். இந்த சீட்டு மட்டும் இப்போ ரெடியாக பின் சீட்லேயே வச்சுக்கணும். பேசஞ்சர் ஏறினாங்கன்னா டக்குன்னு போட்டு சீட் ஆக்கிடலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ஜாய் கார் புதுசாக வாங்கின கார் 1 வாரத்தில் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் தூக்கி போட்டு கேரவான் ஆக்கணும். நான் இது பண்ண வேண்டியது தானே. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேன். ஈவி இல்லை, பார்த்து பண்ணணும். வீட்டில் பார்த்தா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பழகிடும், சரியாயிடும். எந்த லெவலையாக இருக்கணும்? லெவலா மட்டும் வந்து கரெக்டாக இதில் உட்காந்துடணும். அதான் சரி. இப்போ தனித்தனியாக பண்ணி கொடுத்துருணும். அது தனியாக பண்ணி கொடுத்துருணும். ரைட். 19க்கு 1, 19க்கு இல்லை 20 வச்சுக்கலாம். ரெண்டும் 20க்கு 15. ஓகே, 20க்கு 15 சைஸ். ஓகே, 2 பீஸ். அப்போ தான் சென்டர் அடி எல்லாம் கரெக்டாக இருக்கும். பார்ப்போம். இது என்ன மெட்டீரியல்? இது டபுள்யூ பீஸ். ஸ்ட்ராங்காக இருக்கும், பெண்டெலாம் ஆகாதுல்ல. போதும். உள்ள நெட் வச்சு பற்ற வச்சுருவோம் இல்லையா? கரெக்ட், இதான் கரெக்ட். இந்த மாதிரி வரதான் கரெக்ட். இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு உள்ளே போகும்போதே டைட்டாக போதா? என்னண்ணே? உள்ளே போகும்போதே டைட்டாக கொஞ்சம் டைட்டாக தான் போகுது. இல்லை, டைட்டாக போகுது. இது கொண்டு போய் சொருகிட்டு இந்த பலகையை மேலே வச்சு அடியில் வந்து மார்க் பண்ணிப்போம். பென்சிலில் மார்க் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். பெட்டு கொஞ்சம் 1 இன்ச்சு கூட வளர்த்துக்கங்க. லெஃப்ட் ரைட் தானே, அது வளர்த்துக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆனால் அந்த ஹைட் இதோட அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா பார்த்துக்கலாம். ஆமாம். இப்போ நான் இது வரலாம் ஒட்டணுமா வேணாமா? ஒட்ட வேணாம். பெட்டு தான் வந்து சின்ன பெட்டு இன்ச்சு செஞ்சால் அட்ஜஸ்ட் ஆகிடும். ரைட் லெஃப்ட் பக்கம் போ, பெட்டு விரியும். ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஜாகிரதையாக ரிமூவ் பண்ணணும் மேலே. ஏன்னா மேலே வந்து டங்குன்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க, மேலே கிளாஸ் வந்து சன்ரூஃப் கிளாஸ் உடஞ்சிரும். அவ்வளவுக்கு கிரைன் எத்தனை பண்ணுற போது மாதிரி இதே வேலையை அலைஞ்சுனுக்கு தான் வேலை. ஸோ அதனால் நல்லாக்கிற கார் குத்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டலாக்கி குத்துருவேன் கையில். மழை, அது புயல் மழை வேறு, டிசம்பர் மாதம் மழை.
அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க. ஓகே, உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணே. 9841 44 84 83. ஓகேண்ணா, எந்த ஒர்க் வந்தால் பண்ணி கொடுப்பீங்க கரெக்டாண்ணே? மடு பொறுமையாக பண்ணி தரேன். 2 நாள் ஆயிடுச்சு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. மடுவாங்கல்ல இருக்குது கரெக்டாண்ணே? கிண்டி மடுவாங்க ஆனந்தூர். எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது? சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பக்கத்துலேயே. கொஞ்சம் டைட்டாக போதுன்னு சொல்லி திருப்பி வந்து பஃபரிங்காக கொடுத்துருக்கேன். உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா திருப்பி ஒரு நாள் வந்து வேறு ஒரு நாள் வந்து கைட்டு ஏன்னா பவுட்ரு கோட்டிங் கொடுக்க போகிறேன். பவுட்ரு கோட்டிங் கொடுக்கறதுனால அந்த இன்னும் கொஞ்சம் ஏறுவல்ல, திக்னஸ் ஏறுவல்ல பவுட்ரு கோட்டிங் உள்ளே போகாது. ஸோ அதுக்காக வந்து பஃபரிங் கொடுத்துருக்கேன். திருப்பி என்ன கலர் ஓடுது? இப்போது ஜாப் ரெடி பண்ணுறேன். பவுட்ரு எடுத்து வர பரவாயில்ல. எனி கலர் ஓகே. பிளாக் கலர் பிளாக் ஓகே. பிளாக் ஓகே. சரி, எப்போ கிடைக்கும்? காலையில் நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு வரட்டும்? 9 மணி 9 o'clock. 9 o'clock. சரி ஓகே. பிளாக் கலர் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு இல்லையா? எவ்வளோ ரூபா? 400 400. ஆமாம், 400. 400. 400. ஓகே கவர். ஓகே சாமா எல்லா சீட்டையும் அப்படியே மடக்கி போட்டாச்சு. அப்படியே மேலே போட்டாச்சு. அவ்வளோதான், ஒன்றும் பண்ணல. வெறும் சீட்டை மட்டும் மடக்கியிருக்கேன். சீட்டை மட்டும் மடக்கி போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணல. மேலே கதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. இந்த ஆப்ஷனை நெக்ஸான் காரனே கொடுத்துட்டான். தபர் இதை எடுத்து இப்படி போட்டுருது, இதை எடுத்து இப்படி போட்டுருது. சீட் இதே போல் தான் அது எடுத்து அப்படி போட்டுட்டு உள்ள சொல்லிட்டு சாய்ச்சி விட்டா சீட்டு ரெடி. சீட்டு வேண்டாம் அப்படின்னாக்க இது உள்ள கையை விட்டு சாய்ச்சி அடியில் அவனே கொடுத்துட்டான். எதுவுமே பண்ணல, அது அவனே கொடுத்துட்டான். சீட்டெல்லாம் மடக்கி போட்டால் இது ஆசிட்டிஸ் எப்போ போகிற சீட்டு வேணும்னா எல்லாத்தையும் நிறுத்தி போட்டால் சீட்டு. ஓகே, எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. நம்ம வீட்டு தலகாணி நான் உழுது இந்த மாதிரி இதுதான் சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கேன். இந்த பள்ளமாக இருக்கிறதுக்காக ஒரு தலகாணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. இதை அப்படியே எடுத்து நம்ம போத்திக்கூடாது, வண்டிக்கு போற்றணும். வண்டி இது இருக்குல்ல, இந்த டோர் இருக்குல்ல, டோருக்கு வந்து அப்படியே போட்டு விட்டால் கொசு உள்ள மஸ்கிட்டோ உள்ள வராது. வண்டியில் மாட்டின ஃபீலே இருக்காது, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா எல்லா காருக்குமே பொருந்தது. இதனோட பையிங் லிங்க் அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து வரேன். ஃபஸ்ட் கம்பெனி பின் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஞானி ஹவுஸில் என்னுடைய வீடு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து என்னுடைய ஹோம் ஸ்டேக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகாமல் நான் இங்கேயே தான் படுப்பேன். இது பழகணும் அப்படின்றதுக்காக, புது கார் எப்படி இருக்குன்னு தெரியாது, பழகணுன்றதுக்காக தான் போட்டு விட்டால் நிம்மதியாக நல்லா பவர்ஃபுல்லாக ஓடும். பாரு எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் உடைக்குது பாரு. சாப்பிட்டாச்சு, கொண்டா படுப்போம். ஃபேன் அடக்கி ஃபேன் வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்தா நிம்மதியாக இருக்கும். நைட்டு நிம்மதியான தூக்கம். என்னுடைய ஃபேன் ஓடுறதுக்காக இது பெரிய பேட்டரியை எடுத்து போட்டேன். ஏற்கனவே செவலட் என்ஜாயில் இருந்தது. இது மாதிரி ஃபுல்லாக சீட்டு நிமித்தி போட்டதுக்கப்புறம் எடுத்து பின்னாடி வச்சுக்கலாம். எடுத்து அவ்வளோதான். ஃபேனுக்கு எல்லாத்தையும் தலகாணி எல்லாத்தையும் பின்னாடி வச்சு டிக்கி மூடினா முடிஞ்சது வேலை. எப்படின்னா என்னோடய என்ஜாய் காரில் படுத்து நிம்மதியாக தூங்கணும். எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல நெக்ஸானில் எனக்கு. அதே மாதிரி நல்லா தூக்கும். எப்படி நைட்டு கடைசி டைம் பார்க்குறது 1:30 மணி ராக்கோழி மாரி உட்காந்து கிடப்பேன் அப்படியே கத்தின்னு கீச்சின்னு. இந்த லைஃப் தான் நிரந்தரமான லைஃப். இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் என் கூட. எப்படியாப்பட்ட வீடு மாளிகை எதுவும் என் கூட வராது, இது என் கூடவே வரும். கரெக்டு தானே? எங்கே வேணா ஓட்டிகிட்டு போய் எங்கே வேணா வச்சு சந்தோஷமாக வந்துட்டு போயிடலாம். இதுதான் என் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே செட் ஆகாது. இது ஒரு வாழ்க்கை. என்ன இது வந்து புரிஞ்சுக்கணும், இதை அனுசரிச்சுக்கணும். எங்கே போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இதுக்குள்ளே தான் வாழணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும்.
திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இத்தனை வருஷங்கள் நான் கடந்து வந்தும் என்ன நான் வந்து மாற்றிக்க மாட்டேன், எப்பவும் இப்படி தான் இருப்பேன் நான். இதை புரிஞ்சுக்கிட்டு என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணி எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கள, அதுக்காக மீண்டும் ஒரு நன்றி.